நிலாவுல ஆக்சிஜனா? நிலால சல்ஃபர், அலுமினியம், கால்சியம், அயன், குரோமியம், டைட்டானியம் இது எல்லாத்தையுமே நம்ம சந்திராயன் 3 கண்டுபிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஹைப் ஆயிட்டு இருந்தாலும் சயின்டிபிக்கலி இதெல்லாம் ஆல்ரெடி நிலாவுல இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனாலுமே இப்ப சந்திராயன் 3 அங்க கண்டுபிடிச்ச ஆக்சிஜன்ல இருந்து எல்லாமே முக்கியமான விஷயம் தான், சல்ஃபர் வரைக்கும். ஏன் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம போய் இறங்குற நேரத்துல இருந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒரு மெயின் பிக்சர் தான். அந்த ஒரு பிக்சர் என்னன்னா, நம்ம போய் இறங்கிட்டோம். ஆனா நம்ம போய் இறங்கிட்டோங்கிற லேண்டரோட போட்டோவே வரலையே. பிரக்யான் ரோவர் இறங்குறத காமிக்கிறோம், பிரக்யான் ரோவர் முன்னாடி போகுது பின்னாடி வருதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். பட் அங்க போய் சக்சஸ்ஃபுல்லா இறங்குனது லேண்டர் தானே. லேண்டரோட போட்டோ எங்கடா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி இருந்துச்சு. லேண்டரோட போட்டோவும் வந்துருச்சு. இது ரெண்டு போக மூணாவதா ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லப்படுற சூரியனுக்கு நம்ம நெருங்கி போகக்கூடிய, இப்ப நம்ம நிலாவுக்கு போன டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட 3-4 மடங்கு அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய ஆதித்யா L1க்கு இஸ்ரோ ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த 3 விஷயத்தை தான் முக்கியமா பார்க்க போறோம். இப்போ இஸ்ரோ ட்வீட் பண்ண ஆக்சிஜன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, சல்ஃபர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, அலுமினியம், கால்சியம், டைட்டானியம், ரேர்னு சொல்லப்படுற டைட்டானியம் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நிலாவோட சர்ஃபேஸ்லன்னு சொல்றாங்களே. இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அண்ட் அடுத்த விஷயம், இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை வச்சு மனிதர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? ரெண்டாவது, போட்டோஸ் எடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த போட்டோஸ் எங்க காட்டு மதுன்னு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் போட்டோஸ் காமிக்கப்படும். அண்ட் மூணாவது, நம்ம சூரியனுக்கு கிளம்புறதுக்கு இஸ்ரோ அடுத்த பெரிய சம்பவத்துக்களோட ஆயிட்டு இருக்காங்க. அதையும் என்னன்னு பார்க்க போறோம். சோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் சூரியன்லயும் நிலாவிலையும் என்ன நடக்குதுங்கிறது கூட உங்களுக்கு போன்ல நோட்டிபிகேஷனா சேரும். இதுல நான் பெட்டர் ஆயிட்டே இருக்கேன் இந்த மாதிரி சொல்றதுல. சோ எனிவே, அப்போனாதான் எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் டெய்லி வீடியோ மேக் பண்றதுக்கு. சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், இஸ்ரோ ட்வீட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படிங்கறத இஸ்ரோவோட ஆக்சுவல் ஹேண்டில் இருந்தே நான் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சிடுறேன். அப்போ நான் தான் நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்ரோ ட்வீட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இன் சிட்டு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி லிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேலோட நம்ம நிலாவுக்கு பிரக்யான்ல அனுப்பிச்சு வச்சிருந்தோம். இந்த லிப்ஸ்ங்கிறது என்ன பண்ணும்னால், லேசரை நிலாவோட சர்ஃபேஸ் மேல த்ரோ பண்ணும். அப்போ நிலாவோட மண்ணை இல்ல பாறையவோ லேசர் ரொம்ப ஹையா அது போய் படுறப்ப என்ன ஆகும்? பிளாஸ்மா உருவாகும். கரெக்டா? அந்த பிளாஸ்மாவை ஸ்டடி பண்ணி அதுல இருந்து வர்ற வேப்பர், அதை நம்ம அது என்னன்னு சொல்றது, அதுல இருந்து வர்ற கலர்ஸ், அதுல இருந்து வெளியே வர புகை, அதை நம்ம ஸ்டடி பண்றப்போ அந்த கலர், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு கலர் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணி லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அந்த ஸ்பெக்ட்ரம் என்ன அப்படிங்கறத ஸ்டடி பண்ணி அதை வச்சு நிலாவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம ஊர்ல இந்தியால இருந்து இண்டிஜினஸா அனுப்பிச்சு வச்ச பேலோட். சந்திராயன்ல இருக்கிற எல்லாமே நம்ம சந்திராயன் 3ல ஒரு விஷயம் மட்டும் நாசா கொடுத்திருக்காங்க. மீதி இது இந்தியாலே உருவாக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் இப்ப நம்ம அங்க நடத்தி இருக்கோம். அது நடத்தினப்போ நம்மளுக்கு சில அஷூரன்சஸ் வந்திருக்குது. லிப்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் போர்ட் த ரோவர், இது வெளியே போகுதுல பிரக்யான். ஸோ விக்ரம் லேண்டர்ல இது ரோவர். ஏன்னா விக்ரம் லேண்டர் டெம்பரேச்சரை செக் பண்ணப்போதான் வெறும் 6-10 சென்டிமீட்டர்ல நம்மளுக்கு அண்டார்டிகா அளவுக்கு கோல்ட் ஆயிருது நிலாவோட சர்ஃபேஸ். நிலாவோட சர்ஃபேஸ் ரொம்ப இன்சுலேட்டிங் பவர் இருக்குது, அந்த மண் ரொம்ப இன்சுலேஷன் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு விக்ரம் லேண்டர் கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு. அதோட அந்த சாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மெஷின் வச்சு, சந்திராயன் தெர்மோஸ்டாட் ஸ்டடி சம்திங் ஒன்று வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு. இப்போ அதுல இருந்து இறங்கி போன பிரக்யான் ரோவர் முன்ன பின்ன பெரிய பள்ளம் இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சுல, அதுல நடந்த ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, அங்க நாங்க செக் பண்ணி பாக்குறோம் நிலாவோட சதர்ன் போல்ல, இந்த சைடு இருக்கிற சதர்ன் போல் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த ரீஜன்ல என்ன மாதிரி கம்போசிஷன்ல இருக்குது. இமயமலையில போய் பாத்தீங்கன்னா எர்த்தோட கிரஸ்ட் ஒரு காம்போசிஷன்ல இருக்கும். இந்தியன் ஓஷன்ல போய் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பழனிமலையில வேற மாதிரி இருக்கும். பரங்கிமலையில வேற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் பழனிமலை பரங்கிமலை எனிவே. சோ அந்த மாதிரி இங்க என்ன சவுத் போல் ரீஜன்ல என்ன இருக்குதுன்னு பிரேக் டவுன் பண்ணி பாக்குறப்ப நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. அது என்னன்னா, நம்மளுக்கு சல்ஃபர், அலுமினியம், கால்சியம், அயன், குரோமியம், டைட்டானியம், மெக்னீஸ், அப்புறம் சிலிகான் அண்ட் ஆக்சிஜன் இது எல்லாமே நிலாவோட சர்ஃபேஸ்ல இருக்குதுன்னு தெரிய வந்திருக்குது. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சல்ஃபர். சல்ஃபர் நிலாவோட சர்ஃபேஸ்ல இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்குது. அதை இன்ஃபேக்ட் அவங்க இஸ்ரோவே எப்படி டைப் பண்றாங்கன்னா, ரோவர் unambiguously confirms the presence of sulfur in the lunar surface near the south pole.
இதையே வந்து பெருசா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் தேடி பார்த்தேன். சல்ஃபர், ஏன்னா ஆக்சிஜன் ஒரு சைடு இருக்குது, ஆக்சிஜன் கண்டுபிடிச்சதை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டீங்களா? ஏன்னா நான் ஆக்சிஜனுக்கு தான் நான் முதல்ல ஹைப் ஆனேன். அப்புறம் தான் தெரிஞ்சு ஆக்சிஜன் நிலாவோட சர்ஃபேஸ்ல இருக்குதுங்கிறது வந்து நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த சல்ஃபர் வந்து சதர்ன் போல் ரீஜன்ல இருக்குது, சல்ஃபரும் அங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் சதர்ன் போல் ரீஜன்ல இது இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வர்றப்போ அது எந்த ஃபார்மேட்ல இருக்குதுன்னு நம்ம அடுத்து பார்க்கணும். ஏன்னா அது வந்து காம்பவுண்டா இருக்கா இல்ல தனியா இருக்கா, அது என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்குதுங்கிறதெல்லாம் அடுத்து ஸ்டடி பண்ணும். பட் இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்ஃபர் வந்து ஒரு காலத்துல வல்கனோஸ் நிலாவுல இருந்ததுக்கான ஒரு சாட்சியா இருக்கலாம். சல்ஃபர் வந்து வாட்டர் ஐஸ் அங்க இருக்கிறதுக்கு ஒரு இது ஒரு அறிகுறியா இருக்கலாம். எக்ஸாக்டா எனக்கும் எப்படின்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் சயின்டிபிக்கா உள்ள போனாங்க, நானும் அதுக்குள்ள போகல. பட் நீர் வந்து உறைஞ்சு போய் இருக்கிறதுக்கு சல்ஃபர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நாளாக இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்களும் உங்ககிட்ட வந்து நானும் உங்ககிட்ட பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ள நானா வந்து தெரியாதப்ப அறகுறையா இருக்கிறப்ப போய் காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. ஸோ அங்க வந்து இதுதான் இப்போ முக்கியமான விஷயம். சல்ஃபர் வந்து அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா ஆக்சிஜன் வந்து அங்க ஆல்ரெடி இருக்குன்னு தெரியும். பட் நம்ம இப்போ மெயினா தேடிட்டு இருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ச் ஃபார் ஹைட்ரோஜன் இஸ் அண்டர்வே அப்படிங்கறத வந்து நம்ம ஹைலைட்டா சொல்லிட்டு இருக்கோம். லிப்ஸ் வந்து ஹைட்ரோஜன் எங்க இருக்குது அப்படிங்கறத வந்து இப்போ மும்முரமா தேடிட்டு இருக்கோம். ஹைட்ரோஜனை வந்து சந்திராயன் 3 டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அது ஒரு மேசிவான பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. நம்ம சல்ஃபரா இருக்கட்டும், ஹைட்ரோஜனா இருக்கட்டும், ஆக்சிஜனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு காலத்துல மனிதர்கள் அங்க போய் வாழணும், ஹியூமன் லைஃப் செட்டில்மெண்ட்ஸ் பியாண்ட் எர்த் அப்படின்னு சொல்லி தேடுறதுக்கு வந்து நிலாவுல செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த 3 விஷயம், எஸ்பெஷலி ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், அதுக்கடுத்து சல்ஃபர், இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். சல்ஃபரை வச்சு நீங்க நாசா வந்து இதுக்கு முன்னாடி சில பாறைகள் எடுத்துட்டு வந்தாங்கல்ல நிலாவில இருந்து, ஆம்ஸ்ட்ராங், அப்புறம் பல அப்போலோ மிஷன்ஸ், அப்பமே வந்து அதுல இருக்கிற சல்ஃபரை வச்சு நிலாவோட மண்ணையும் வச்சு நம்ம செங்கல் செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்க மண் சாம்பிள் எடுத்துட்டு வந்தாங்க இங்க ரிட்டர்ன் எர்த்துக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் வர்றப்போ. ஸோ இதை வந்து ரீஹைட்ரேட் பண்ணியிருக்குது. ரோவர் unambiguously confirms the presence of sulfur. அதுதான் வந்து முக்கியம். நம்ம இது வரைக்கும் தூரத்துல இருந்து செக் பண்றோம், நடுவுல போய் செக் பண்ணிருக்கோம். இப்போ மறுபடியும் செக் பண்றப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஓகே சல்ஃபர் இருக்குது அப்படிங்கறத சொல்றோம். நம்ம தூரத்துல இருந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு வாசம் வருது, ஓகே அவங்க சிக்கன் தான் சமைக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும், ஆனாலும் அங்க போய் சிக்கன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ நம்ம ரோவர் அதை தான் பண்ணிருக்குது, சல்ஃபர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெருசா பார்க்கப்பட்டு இருக்குது. அடுத்த விஷயம் அந்த போட்டோ. அந்த போட்டோ என்னன்னா நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். அந்த போட்டோ வந்து ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பிரக்யான் ரோவர் வந்து விக்ரம் லேண்டர் கிட்ட சொல்லுதான். பிரக்யான் ரோவர் கிளிக்ட் அன் இமேஜ் ஆஃப் விக்ரம் லேண்டர் திஸ் மார்னிங். இன்னைக்கு காலையில, அதுவும் காலையில இன்னைக்கு டைம் கூட கொடுத்துருக்காங்க, 7:30 மணிக்கு வந்து நம்மளோட பிரக்யான் ரோவர் அதுல இருந்து வெளியே வந்து நிறைய சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த சல்ஃபர்லாம் கண்டுபிடிச்சிருக்குது. அப்போ திரும்பி ஒரு செகண்ட் 7:30 மணிக்கு காலையில விக்ரம் லேண்டரை ஒரு போட்டோ எடுத்து எர்த்துக்கு அனுப்பிச்சிருக்குது. அண்ட் அந்த போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து சேஸ்ட் நிலாவோட மண்ணை வந்து தோண்டி தான் விக்ரம் லேண்டர் வந்து அதுக்குள்ள எவ்வளவு தூரத்துல எவ்வளவு டெம்பரேச்சர் ஃபாலோ ஆகுதுன்னு பாத்துட்டு இருக்காங்களே. அந்த சேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ILSA அப்படிங்கிற இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரன் ஆயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதை வந்து இஸ்ரோ வந்து ரவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து இந்தியாஸ் மெஜஸ்டி நோ பவுண்ட்ஸ், இந்தியாவோட மெஜஸ்டிக் லுக் வந்து அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐகானிக் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு போட்டோ, நல்ல தூரத்துல இருந்து பிரக்யான் ரோவர் வந்து லேண்டர் நல்ல ஆங்கிள்லாம் பார்த்து எடுக்கிற மாதிரி ரெண்டாவது ஒரு போட்டோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு இதுதான் ரொம்ப ஹையா பேசப்பட்டு இருக்குது. நம்ம பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் நிலாவோட சதன் போல்ல இதை யாருமே கண்டுபிடிச்சதில்லை. இங்க நிலாவோட மண்ணோட தெர்மல் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனா இருக்கட்டும், பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நிலாவோட நடு இடத்துல இருக்குது. அந்த சி ஆஃப் ட்ராங்குவிலிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் போய் ஆம்ஸ்ட்ராங் இறங்குனாங்க. அதுக்கப்புறம் அப்போலோ மிஷன்ஸ் நிறைய வந்து அந்த இடத்தை சுத்தியே தான் இருந்துச்சு. அதை சுத்தி வந்து நிறைய ரஷ்யன் மிஷன்ஸ் வந்து இருந்துச்சு, அந்த சோவியத் ரஷ்யன் மிஷன். இந்த பகுதியில இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணப்படவே இல்லை. இந்த பகுதி தான் இருக்கிறதுல வேல்யூபிளான பகுதி. நீங்க எர்த்துக்கு வந்து ஒரு ஏலியன் ஷிப் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஹைப்போதெட்டிக்கலா எர்த்துக்கு ஒரு ஏலியன் ஷிப் வந்து பசிபிக் ஓஷனை பாக்குது, மவுண்ட் எவரெஸ்ட்டை பாக்குது. அந்த மாதிரி வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் வேற வேற இடத்த பாக்குறாங்க. அப்புறம் சைனா வரும், அவன் அண்டார்டிகாவை பார்த்துட்டு போறான். ஆனா இந்தியா வந்து கடைசியில இந்தியா மாதிரி ஒரு நல்ல விவசாய பூமியை, நல்ல நீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்த, இன்னும் இந்தோனேஷியா மாதிரி ஒரு விவசாய பூமியை, தாய்லாந்து மாதிரி ஒரு பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு, மலேசியா மாதிரி ஒரு பச்சை பசேன்னு இருக்கிற ஊரை போய் நம்ம ஸ்டடி பண்ணோம்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம போய் இறங்கின இடத்துலயே இதுதான் ரொம்ப ஹேபிட்டபிளான இடம். அந்த மாதிரி நிலாவில் பல இடங்கள்ல பல பேர் போய் இறங்கியிருந்தாலும்
சதர்ன் ரீஜன் ஆஃப் மூன் தான் வந்து ரொம்ப ஹேபிட்டபிள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு, ஏன்னா அங்கதான் நீர் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. நம்ம இப்ப கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்டதை வந்து ரீஐட்ரேட் பண்ணிருக்குது. எஸ், கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கேயும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அது போக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஹைட்ரோஜனை தேடிட்டு இருக்கோம். ஹைட்ரோஜனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சதர்ன் போல் ரீஜன்ல அதுதான் இருக்கிறதுல பெரிய சம்பவமா இருக்கும். பட் நெவர்தலஸ் இதெல்லாம் கம்மியான சம்பவம் இல்ல, இதுவுமே பெரிய சம்பவம். ஏன்னா யாருமே பண்ணாதான் நம்ம இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் போக நம்மளோட இஸ்ரோ வந்து போட்டுட்டு இருக்கிற இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட்னா, இதுக்கு நடுவில் ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம லான்ச் ஆஃப் ஆதித்யா L1. ஆதித்யா L1 வந்து செப்டம்பர் 2 அன்னைக்கு வந்து காலையில 12 மணிக்கு செப்டம்பர் 2, இன்னும் ஒரு 3-4 நாள்ல வந்து மத்தியானம் ஒரு 12 மணி அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்களேன், ஆதித்யா L1 வந்து நம்ம அனுப்ப போறோம். இந்த ஆதித்யா L1ங்கிறது வந்து எர்த்துக்கும் அந்த லாக்ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த எல் பாயிண்ட்ல வந்து இது போய் நிக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய எர்த்தோட அப்சர்வேட்டரி இதுதான். சூரியனுக்கு கண்டிப்பா சூரியனுக்குள்ள போய் லேண்ட் ஆக முடியாது, நம்ம பொசுங்கிடுவோம். ஸோ ஒரு சேஃபான லென்த்ல இருந்துகிட்டு நம்ம சூரியனை ஸ்டடி பண்ண போறோம். அந்த சேஃபான லென்த்ங்கிறதே வந்து நம்ம சந்திராயனுக்கு போனது, நிலாவுக்கு போனதை விட 3-4 மடங்கு ஹையர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ண போறோம். ஆதித்யா L1 வந்து செப்டம்பர் 2 லான்ச் பண்ண போறோங்கிறதையும் இஸ்ரோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் 3 மேஜரான பிரேக் த்ரூஸ். நிறைய பேர் வந்து நிலாவில் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆல்ரெடி அங்கே இருக்குதுன்னு தெரியும், ஆனா இந்த ரீஜன்ல இருக்குதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோங்கிறதா முக்கியமான விஷயம். சல்ஃபர் எல்லாமே அதே கேட்டகரி தான். பட் நெவர்தலஸ் இது கம்மியான அச்சீவ்மெண்ட் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹைட்ரோஜனை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதான் இருக்கிறதுல மிகப்பெரிய சம்பவமா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிலாவில் வேற ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஹைப்போதெட்டிக்கலா ஃபன்னா நம்ம பேசுவோம், எல்லாமே சீரியஸா சயின்டிஃபிக்கா பேசிட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ ஹைப்போதெட்டிக்கலா உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நிலாவில் கண்டுபிடிச்சா வேற லெவல்ல இருக்கும், அதை நீங்க எதை நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் ஸ்பேஸ் ரிலேட்டடா, இந்த சீசன்ல நம்ம அடிச்சு தள்ளனாதான் உண்டு. ஏன்னா ஸ்பேஸ் மேல எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்கும், நம்ம ஒரு சீரிஸ் மாதிரி இதை போட்டுட்டு இருக்கோம். ஸோ வேற ஏதாவது ஸ்பேஸ் டாபிக் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், cheers and G's.